ஒரு நோட் புக் அண்ட் ஒரு பென். இந்த 2 விஷயம் இருந்தா போதுங்க. நீங்க உங்க ஜர்னலிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணறது? என்ன எழுதணும்? யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்? என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஜர்னலிங் இருக்கு? என்னோட பர்சனல் ஜர்னலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு? அண்ட் எல்லாத்தோடையும் முக்கியமா இதை ரெகுலரா நம்ம லைஃப் ரொட்டீன்ல பிராக்டிக்கலா எப்படி ஆட் பண்ணறது தான் ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். ஜர்னலிங்னா என்ன? பேசிக்கலி ஜர்னல்ங்கிறது ஒரு சிம்பிள் நோட் புக் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன் அந்த ஜர்னலுங்கிற டேர்ம் காயின் ஆச்சுன்னா, ஸோ ஜர்னலோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும். வெரி ஹார்ட் பவுண்ட் இருக்கும், டைரி மெட்டீரியல்ல இருக்கும், இந்த பைண்டிங் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும். அண்ட் உள்ள இருக்கிற பேஜஸும் வந்து டாட் கிரிட் இல்லை ஸ்கொயர் கிரிட் இந்த மாதிரி கொடுத்தோம்னா லைன்ஸ் ட்ரா பண்ணி நம்ம தாட்ஸை செக்ஷன்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸி ஆக்கிறதுக்கு அதோட பேஜஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் லாஸ்ட் லாங்கர் தேன் ரெகுலர் ஒரு ஸ்கூல் நோட் புக் வந்து நமக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த மாதிரி தான் வரும். அதோட பைண்டிங்கும் அவ்வளோ திக்காக இருக்காது, பேஜ் குவாலிட்டியும் தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கர்ஸோ இல்லை கலர் பென்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ப்ளீட் ஆகும். ஆனால் ஜர்னலில் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. இட்ஸ் அ பெட்டர் குவாலிட்டி, பட் இட் இஸ் ஆக்சுவலி அ டைப் ஆஃப் நோட் புக் தான். யாரெல்லாம் இது பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட், தெர் இஸ் நோ ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். நீங்கள் எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்தாலுமே யூ கேன் ஸ்டார்ட் திஸ். நான் எப்படி ஜர்னலிங் ஆரம்பிச்சேன்னா, ஐ ஷுட் கிரெடிட் இட் டு திஸ் பர்டிகுலர் புக், மிராக்கிள் மார்னிங்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் த சீக்ரெட் புக் படிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு தெரியும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து எழுதுறது மூலியமாக we can attract all the things that we want in life. ஸோ கம்பைனிங் த டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த புக் சீக்ரெட், ஸோ அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணது வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஸ்கிரிப்டிங்லேருந்து நான் லேர்ன் பண்ணது வந்து எழுதணும். ஸோ ரெண்டையும் கிளப் பண்ணி நான் ஜர்னல் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் வந்து எனக்கு லைஃப்பில் என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் கோல்ஸ் இருக்குது, நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்னோட ட்ரீம் லைஃப் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் தான் நான் ஸ்கிரிப்ட் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். நான் வந்து என்னோட கனவுகளை பற்றி எழுதுறது இல்லாமல் ஐ ஆல்சோ ரைட் கிராட்டிடியூட் லிஸ்ட். ஸோ என்ன எழுதுறதுன்னே சுத்தமாக தெரியலன்னா ஐ டெண்ட் டு ரைட் a thank you note. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு தேதிக்கு என்னால் வந்து இங்கே உட்காந்து உங்களோட ஒரு வீடியோ மூலியமாக பேச முடியுது, என்னோட க்ரியேட்டிவ் திங்ஸை ஷேர் பண்ண முடியாது. எனக்கு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஸ், கேமரா ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஆனால் அது எனக்கு நேச்சுரலாகவே இருக்குது. இதுக்கெலாம் நான் வந்து பாபாக்கு நன்றி சொல்வேன். ஸோ அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ். நான் ஜஸ்ட் பேசுகிறேன், ஆனால் என்ன பேசணும், என்ன தாட்ஸ் கொடுக்கணும், எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து வர பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் நினைப்பேன். நத்திங் இஸ் மைண்ட், எவ்ரி திங் இஸ் ஹிஸ். இதனால என்ன பிரயோஜனம், என்ன பெனிஃபிட்ஸ் நான் என் பர்சனல் லைஃப்பில் பார்த்தேன்னா, சப்சைங்கிறேன் எல்லாத்தோடையும் இம்பார்ட்டன்ட் வந்து ஐ எம் அட்ராக்டிங் ஆல் த பாசிட்டிவ் திங்ஸ். அதான் சொல்லுவோம்ல, நம்பினா கழுவுள் இல்லாட்டி கல்லுன்னு. ஒரு காலகட்டத்தில் ஃபுல்லாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படித்ததுனால, மிச்சவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உணர்ந்ததுனால என்னால் இது சொல்ல முடியும் கி எஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ். விஷுவலைசேஷன் பண்ணுறதோ, விஷன் போர்டு பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக 1-2 months ரிசல்ட் தெரியாட்டி கூட ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கம்பவுண்ட்ஸ். அண்ட் த வே யூ திங்க், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வர பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் வந்து இட் ரியலி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் லைஃப் ஜர்னி. அடுத்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மைண்டில் 1008 டேப்ஸ் ஓப்பனாக இருக்கும். இட்ஸ் குவைட் காமன் தீஸ் டேஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தெர் ஆர் சோ மெனி தாட்ஸ் கோயிங் ஆன் இன் மை ஹெட். ஜர்னலிங் பண்ணுறதுனால அதுலேருந்து பாதி லோடு எனக்கு இறக்கி வச்ச மாதிரி இருக்குது புக்கில். பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, காலம்புற எந்த ஒன்று இப்போலாம் ஃபோன் பார்க்கறது இல்லை. அண்ட் எந்த கையோட மார்னிங் பேஜஸ், இது வந்து த ஆர்டிஸ்ட் வேங்கிற புக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு, அக்கார்டிங் டு திஸ் புக் என்னென்னா, நீங்கள் எந்த உடனேயே பல் தேய்ச்சிட்டு மூஞ்சி எலம்பிட்டு டக்குன்னு வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வித்தவுட் லுக்கிங் இன் டு யுவர் ஃபோன் ஆர் வித்தவுட் டூயிங் எனி அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸ்கிரிப்டிக் டெக்னிக் தான், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். ஆனால் இந்த புக் படி இட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ இன் த மார்னிங். இந்த ஜர்னலிங் ஹேபிட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வை ஐ லவ் மை செல்ஃப் வே டூ மச். ஏன்னா இது எழுதும் போது நான் யார்கிட்டையும் பேச முடியாத சில விஷயங்கள், யார்கிட்டையும் எனக்கு சொல்ல தோணாத விஷயங்கள், சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், சம்டைம்ஸ் ரொம்ப கோவமாக இருப்பேன், சம்டைம்ஸ் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்தாலுமே நான் அது என் ஜர்னலில் எழுதுறதுனால
it feels like I'm talking to my smarter self. It feels like I'm talking to someone more matured or someone who is more understanding than I am. As a creative person, கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் இந்த ஜர்னல்ல எழுதுறதுனால நிறைய வாட்டி நியூ ஐடியாஸ் எந்த சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்றேனோ ஸோ மேஜர் ஆஃப் த டைம் இது வந்து என்னோட மார்னிங் பேஜஸ்ல இருந்து தான் வருது. இதை ரெகுலரா பண்ணறதுனால இட் ஹாஸ் பில்ட் தட் டிசிப்ளின் இன் மீ. ஸோ எனக்கு தெரியும் என்னால் ஜர்னிங் ரெகுலராக பண்ண முடியாது, என்னால் ரீடிங் ரெகுலராக பண்ண முடியாது. ஸோ இந்த ரெகுலாரிட்டி, இந்த கண்டினியூட்டி, இது வந்து கன்சிஸ்டன்சி எல்லா ஹேபிட்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. நான் என்ன டைப்ஸ் ஆஃப் ஜர்னலிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புக் அண்ட் பென், அவ்வளோதான். வேறு நோ ஸ்டிக்கர்ஸ், நோ ஆர்ட் ஒர்க். இந்த புக் பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பர் அண்ட் பென், அவ்வளோதான். வேற இல்லை எந்த வகையான டெக்கரேஷன்ஸ், எந்த வகையான ஆர்ட் ஒர்க், எந்த வகையான ஸ்டிக்கர்ஸ், எதுவுமே கிடையாது. சிம்பிள் as it can be. இந்த ஃபார்ம் ஆஃப் ஜர்னலிங் நான் பண்ணுறது வந்து ஜங்க் ஜர்னலிங். ஸோ இந்த இது எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா இந்த ப்ளூ கலர் தெரியுது இல்லை, இந்த ப்ளூ கலர் வந்து என் பர்த்டேக்கு கேக் பாக்ஸ் வந்தது. ஸோ அந்த கேக் பாக்ஸ்லேருந்து கட் பண்ணது. அன்னைக்கு வந்து நான் ஷிரடி போயிருந்தேன். ஸோ இது வந்து அந்த ஷிரடி சாய்பாபா ட்ரஸ்டோட டிக்கெட்டில் இருந்தது அண்ட் பாக்ஸ்லேயும் இருந்தது, பிரசாதத்துலேயும் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட ஃபோட்டோ, இது வந்து பிரசாதோட கவர் வரும்ல, அதில் இருந்தது. அண்டு இந்த இது வந்து இந்த ஷிரடி எழுதினது, இந்த பட்டர்ஃப்ளை, இந்த 7th Jan வந்து நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க வந்தே பாரத்தில். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை எடுத்து இங்கே ஒட்டினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜங்க். அன்னைக்கு ஒரு நாளில் நடந்த எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து கட் பண்ணி ஒட்டது. அடுத்தது வந்து கிராட்டிடியூட் ஜர்னல். நம்ம இந்த லைஃபுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறது தான் கிராட்டிடியூட் ஜர்னலிங். இன்னொன்று வந்து ரீடிங் ஜர்னலிங். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன புக்ஸ் படிக்கிறோமோ அதை வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிறது, அதில் என்ன பிடிச்சது, என்ன சேலஞ்சஸ் இருந்தது, எப்படி பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னு எழுதுது. ஸோ இந்த ரீடிங் ஜர்னல் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஹேபிட்ஸ், என்னெல்லாம் ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து புல்லட் ஜர்னலிங். இதை வந்து நான் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மை லைஃப் பண்ணிட்டு இருந்தேன். அது நம்ம சேனலில் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்னென்னா நமக்கு பிளானர் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து எவ்ரிடே டூ டூ லிஸ்ட் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், வீக்லி தாட்ஸ் எழுதுறதுக்கு, நோட்ஸ் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், கோல் செட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், விஷன் போர்டுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அண்ட் இந்த மாதிரி இயர் இன் அ கிளான்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்கும், மந்த் இன் அ வியூன்னு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நோட் புக்கில் நமக்கே என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ட்ரா பண்ணி எழுதுறது தான் புல்லட் ஜர்னலிங். இன்னொரு ஜர்னலிங் விச் இஸ் குவைட் பாப்புலர் தீஸ் டேஸ்னா ஆர்ட் ஜர்னலிங். ஸோ பேசிக்லி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் கடையிலேருந்து இப்போ ஆன்லைன் சைட்ஸில் தான் நிறைய ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கும் வந்து ஸ்டாம்ப்லாம் வருது, கலர் பண்ணுற ஸ்டாம்ப்ஸ் வருது, இல்லை மார்க்கர்ஸில் கூட ஷேட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை ப்ரிட்டி ஆக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது. இன்னொரு ஜர்னலிங் தட் ஐ டூ ஆன் அண்ட் ஆஃப், இதை வந்து ரெகுலராக பண்ண மாட்டேன், ஆனால் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவேன் தான், தட் இஸ் பகவத்கீதை ஜர்னலிங். ஸோ கீதையை படிச்சுட்டு அதுலேருந்து எனக்கு என்னெல்லாம் புரியுதோ அதெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுப்பேன். ஸோ தட் இஸ் பகவத் ஜர்னலிங். இன்ஃபேக்ட் ஐ ஆல்ரெடி ஹாவ் அ ஹோல் வீடியோ ஆன் ஜர்னலிங் ஈகோசிஸ்டம். நான் என்னெல்லாம் ஜர்னல்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜர்னலிங்லேருந்து நீங்கள் எந்த மாதிரி ஜர்னலிங் ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ பிகினர் ஐ வுட் சஜஸ்ட் கோ வித் அ பென் அண்ட் பேப்பர் ஃபார்ம் ஆஃப் ஜர்னலிங். இது வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் தென் பிரான்ச் அவுட் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் யூ என்ஜாய். ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு, ஆனால் என்ன எழுதணும்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். முதல்ல வந்து எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் கவுண்ட்ஸ். நீங்கள் 2 லைன் எழுதினாலும் சரி, 2 பேஜ் எழுதினாலும் சரி, 5 நிமிஷம் எழுதினாலும் சரி, இல்லை அரை மணி நேரம் உட்காந்து எழுதினாலும் சரி, எப்போ எழுதினாலும் சரி, இல்லை ஜஸ்ட் 2-3 லைன்ஸ் எழுதினாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் ஜர்னலிங். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கோட் எழுதினாலும் தட் இஸ் ஜர்னலிங். ஏதாவது ஒரு அஃபர்மேஷன், ஐ எம் ஃபீலிங் பாசிட்டிவ், ஐ எம் அட்ராக்டிங் ஆல் குட் திங்ஸ் ஃப்ரம் ஹியர், ஐ எம் அ மணி மேக்னெட், மணி ஃப்ளோஸ் இன் டு மை லைஃப் அபண்டன்ட்லி, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் நீங்கள் எழுதினா கூட தட் இஸ் ஆல்சோ அ ஜர்னலிங். நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அந்த பேஜை பியூட்டிஃபை பண்ணாதான் ஜர்னலிங். இல்லை நீங்கள் வந்து டூடல்ஸ் பண்ணி, ட்ராயிங்ஸ் பண்ணி, டெக்கரேட் பண்ணி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் அது ஜர்னலிங்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு செகண்ட் பிக்கெஸ்ட் டிப்பாக நான் சொல்லிடுறேன். தட் இஸ்
நம்ம வந்து அடுத்தவங்கள அட்மையர் பண்ணலாம். அவங்க பண்ற ப்ராசஸ என்ஜாய் பண்ணலாம். ஆனா நம்மளும் அதே தான் பண்ணணும். இது இருந்தா தான் அது ஜர்னலிங். இது பண்ணா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். இது பண்ணா தான் நமக்கு வந்து ப்ளசன்ட்டா இருக்கணும்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட டே 1ம் மிச்சவங்களோட டே 100ம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அடுத்த ப்ராக்டிக்கல் டிப்னு சொல்லணும்னா ஸ்டார்ட் ஸ்மால். இப்போ எடுத்தோடனே இவ்வளோ பெரிய புக்கில் 3 பேஜஸ் டெய்லி எழுதணும்னு சொன்னோம்னா நடக்காத காரியம். ஐ மீன் இட் இஸ் டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன எழுதணும்னு தெரியாது, ஒரு ஹேபிட் இருக்காது, அப்புறம் கன்சிஸ்டன்சி வராது. அதே இந்த புக்கில் எழுதணும்னா இட் இஸ் ஈஸியர் அண்ட் இட் விட் ஆல்சோ டேக் அ லிட்டில் லெஸ் டைம். அது நமக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதை நம்ம வந்தால ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால். அண்ட் தென் நான் ஆரம்பிக்கச்சு வந்து ஐ ரெஃபர்டு Pinterest a lot. ஒரு 10லேருந்து 15 ப்ராம்ப்ட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். Pinterestல போட்டு டெய்லி ஜர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய ப்ராம்ப்ட்ஸ் வரும். இன்ஃபேக்ட் கேட்டகரி வைஸ் கூட வரும். செல்ஃப் கேர், டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் ஐடியாஸ், எவ்ரிடே, ஹோம் மேக்கர், பிஸி மாம்ஸ், ஒர்க்கிங் மாம்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக கூட ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 10-15 ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அது நீங்கள் என்ன எழுதலான்னா உங்களோட எவ்ரிடே லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தது, பேசிக்கலி ஜஸ்ட் ஹைலைட் ஆஃப் த டே. இப்போ நான் இத்தனை மணிக்கு இருந்தேன், இங்கே போனேன், இது சாப்பிட்டேன், இது பண்ணேன்னா ஒரு 1 வீக்கையே நீங்கள் போர் ஆகிடுவீங்க. நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டி எதுக்கு ஜர்னலில் எழுதணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதனால என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அண்ட் இட்ஸ் அ குட் பாயிண்ட் டு ஸ்டார்ட். பட் கண்டினியூ பண்ணுறதுக்கு அது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹைலைட் ஆஃப் த டே, இன்னைக்கு நடந்த நல்ல விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணணும். இது எல்லாத்தோடையும் பெஸ்ட் ஈஸியஸ்ட் திங் என்ன எழுதணும்னா மேக் அ லிஸ்ட். உங்கள் டூ டூ லிஸ்ட் காலம்புறைந்து உங்கள் ரொட்டீனில் நீங்கள் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் அதில் எழுதிட்டு அதை டிக் போடுங்க. தட் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் ஜர்னலிங். மெயின்டைனிங் லிஸ்ட் இஸ் த ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜர்னலிங். நான் பர்சனலாக கிராட்டிடியூட் ஜர்னலிங் தான். வேறு எதுவுமே எழுத தெரியலையா, தேங்க்யூ பாபா, இந்த வீட்டுக்கு there's a roof above my head, I have such good clothes to wear, I have such, எனக்கு எப்போ என்ன சாப்பிடணும்னு தோணுதோ என்னால் சாப்பிட முடியாது. that's a privilege that not many have. அது எல்லாத்துக்குமே ஒரு நன்றி உணர்ச்சி கொடுக்கறது தான் கிராட்டிடியூட் ஜர்னல்ஸ். இது வந்து நான் சொன்னது ரொம்ப சிம்பிள் திங்ஸ். எவ்ரிடே பேசிஸில் சொல்லணும்னா ஐ கெட் டு என்ஜாய் சன்செட் இன் சச் அ குட் பால்கனி. அந்த சன்செட் ஆகும்போது அந்த ப்ரீஸ், கையில் காஃபி, இட்ஸ் அ சிம்பிள் மூமெண்ட். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கலாம், பட் இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் அண்ட் ப்ரிவிலேஜ் திங் தட் நாட் எவ்ரி ஒன் கேன் என்ஜாய். Now I have that view. I am grateful for that view. நாளைக்கு இந்த வியூ இல்லாமல் போகலாம். I'll be still grateful for something else. இந்த ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணுறதுனால தான் இப்போ என்கிட்ட சில விஷயங்கள் இல்லாட்டி கூட I am okay, I am fine, chill bro, it's okay. Because I have more, I have something else. இது வந்து எவ்ரிடே நம்ம கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளோட ரொட்டீனில் வரும். அதோட சிம்பிளாக வேணும்னா யூ கேன் ரைட் யுவர் விஷ் லிஸ்ட். உங்களோட பக்கெட் லிஸ்ட் எழுதலாம், அதுக்கப்புறம் கிராசரி லிஸ்ட் எழுதலாம். ஸோ கிராசரி லிஸ்ட்டில் பருப்பு அது மாத்திரம் எழுதாமல் ரைட் சம்திங் ரிலேட்டட் டு தட் பருப்பு. லைக் இந்த பருப்பு வச்சு நான் இன்னைக்கு இது சமைச்சேன் அண்ட் சம்மன் என்ஜாய்ட் இட், ஸோ ஐ ஹாவ் டு மேக் இட் அகேன் அண்ட் ஐ ஹாவ் டு ரீஆர்டர் இட் அகேன். அந்த மாதிரி இட் குட் பி ஜஸ்ட் எனிதிங். பில்டப் பண்ணுங்க. சரி, பருப்பை உடனே கிச்சனு, கை, கரண்டி, சமையல் இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலையே சுற்றி பாருங்கள், உங்களுக்கு அரௌண்டிங் என்ன இருக்குது. இஃப் யூ ஆர் லைங் டவுன், அந்த ஃபேனோட கூல் ப்ரீஸ் உங்கள் மேலே படறதா, அந்த ஃபேன் சுற்றுற காற்றுல உங்கள் முடி பறக்கிறதா, நீங்கள் துணி மடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த பவுடர் ஸ்மெல், கம்ஃபர்ட் ஸ்மெல் சூதிங்காக இருக்கா, நீங்கள் அயன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அயன் பண்ணிட்டு அந்த ஷர்ட் நல்லா வார்மாக இருக்கா உங்கள் கைக்கு, இல்லை டீயோ காஃபியோ குடிக்கும்போது அந்த காஃபியோ டீ ஸ்மெல் இஸ் இட் ஹிட்டிங் யூ. இது எல்லாமே நான் ஜர்னலிங்கில் எழுதுவேன். So whenever you are writing, try to describe the things around me. But of course, all these are when I have a lot of time to journal. Every day எழுதும்போது gratitude is the main thing and என்னோட தாட்ஸ் எழுதிருக்கா. இன்னைக்கு என்ன தாட்ஸ் எழுதினேன்னா 23 டேட் போட்டு I need to talk about our. So again, don't judge me. இது வந்து ஒரு ப்ராப்பர் பர்ஃபெக்ட் ஜர்னலிங்லாம் கிடையாது. It is just my thoughts on paper. சரியா? ஸோ என்ன எழுதியிருக்கேன்னா I need to talk about our snail mail club. So I was thinking about writing a letter, some kind of activity, 1 postcard and 1 sticker. We can switch up the sticker with a bookmark or something as required. What can be the approximate costing, Baba? So note, Baba கிட்ட நான் கேள்வியாக கேட்குறேன். But what if a lot of people join? Question mark. How many members are allowed in a book club? Question mark.
If there are a lot, then will everyone get a chance to share their opinion? Question mark. ஸோ ஒரு கான்வர்சேஷனாக அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். This is exciting. I see it's a good idea, but I'm not sure how it will be received. Money brings contentment and accountability. So joining this means people will definitely read 12 books in a year. That itself is encouraging. So should we do it? அப்படின்னு ஒவ்வொரு டைமும் எழுதச்சு ஐம் கொஸ்டனிங் மை ஓன் தாட்ஸ் அண்ட் ஐம் டிஸ்கஸிங் இட் வித் ஹிம். அவ்வளோதாங்க ஜேர்னலிங். இது இப்போதான் பண்ணணும், அப்போதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை. காலம்பரை எழுத உடனே பண்ணுற ஜேர்னலிங்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பண்ணுற ஜேர்னலிங்கும் ரொம்ப பெனிஃபிஷியல். ஆனால் அதுதான் எவ்ரிடே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. எப்போ வேணாலும் ஜேர்னல் பண்ணலாம், எங்கே உட்காந்து வேணாலும் ஜேர்னல் பண்ணலாம். குழந்தைகளோட பிக்கப் ட்ராப்அப் செஷன் போது ஜேர்னலிங் பண்ணலாம். டீ குடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறச்சு ஜேர்னலிங் பண்ணலாம். மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம் டேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜேர்னலிங் பண்ணலாம். எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். 5 minutes பண்ணால் போதுங்க. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ரிமெம்பர் த வை. இது ரொம்ப பாப்புலராக இருக்குது, அவ பண்ணுறா இவ பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜேர்னலிங் பண்ணாதீங்க. தெர் ஹேஸ் டு பி அ ஸ்பெசிஃபிக் ரீசன். ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க ஜேர்னலிங் பண்ணால் ரொம்ப பெனிஃபிஷியரி, அதனால நானும் பண்ணணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அதனால நானும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ வெரி வேக் ஆன்சர். நீங்கள் ஒரு 3-4 days பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் டேக் அ புக் அண்ட் ரைட். நான் ஜர்னலிங் பண்ணறதுனால நான் யோசிக்கிற எல்லா திங்ஸும் என்னால் இனிமேல் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எல்லா தாட்ஸும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. டிசிஷன் மேக்கிங்கில் ஈஸியாக இருக்குது. அதனால ஜர்னலிங் பண்ணுறது அட்வான்டேஜஸாக இருக்குது. நான் ஜர்னலிங் பண்ணுறதுனால த ஹையர் பவர், எனக்கு ஸ்பெசிஃபிக் பர்சனல் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஹையர் பவர் பாபா என் நினைப்பில் இருக்காரு. எந்த டிசிஷன்லையும் என்ன பேசினாலுமே எல்லா பக்கத்துலையும் அவரோட அப்ரூவல் நான் கேட்குறேன். அதனால உங்களுக்கு உங்கள் பர்சனல் லெவலில் என்ன அட்வான்டேஜ் வருமோ அதை யோசிச்சு வச்சு ஜர்னலிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் நெவர் குவிட். ஐ ஹோப் இந்த ஜர்னலிங் ஜர்னி இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஏதாவது குவரிஸ் இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட்ஸில் கேளுங்க. அது வரைக்கும் திஸ் இஸ் சுஷ்மா அண்ட் யூ வேர் வாட்சிங் மீ டாக் ஆல் அபவுட் ஜர்னலிங். இன்னொன்று ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர். பாய்.